அது ஏன்னே தெரியலங்க. பூ கட்டுறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க உதிரி பூ வித்தாலும் தேடி தேடி போய் வாங்கிருவேன். ஒரு ரூ. 20க்கு பூ வாங்குனாலே, நான் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். ஆனாலும், அது ஏன்னே தெர்ல, நம்ம கையாலேயே கட்டி தலையில வைக்கும்போது எனக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷம். என் பொண்ணுக்கும் கொஞ்சம் வச்சு விட்டுட்டு நானும் வச்சுக்கிட்டேன். லக்ஷ்மி பொட்டிக்கு ஆனந்தி சிஸ்டர் மாரி நம்மளும் திரும்பி ஒரு போஸ் குடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருந்தேன். என் பசங்களோட அடுத்த அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரசமலாய் கேக் ரெசிபி தான். முடியாதுன்னு சொன்னா விடவா போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நானே நெனச்சுக்கிட்டு, அதுக்கான ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில ரசமலாய் பண்ணும்போது கொஞ்சம் சொதப்புன மாதிரி இருந்தாலும், ஃபைனலா ரொம்ப டேஸ்ட்டான, டெம்ப்டியான, பார்க்குறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ரசமலாய் வந்து கெடைச்சிருச்சு. இந்த ரசமலாய் வச்சு நாங்க எப்படி கேக் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன். நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லியும் நல்ல காலையில வச்ச ஊறுன மீன் குழம்பு தான் டேஸ்ட்டா சாப்ட்டுட்டு எங்களோட டே முடிஞ்சது.